நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு செமஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் செமஸ்டர் நடந்துகிட்ருக்கா? யார் யாருக்கெல்லாம் செமஸ்டர் நடக்குதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நடக்குது அப்படின்னு போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 3 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 எக்ஸாம் தான், செமஸ்டர் சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திங்கட்கிழமை இன்கம் டேக்ஸ் எக்ஸாம். ஸோ அதுக்கு தான் நான் படிச்சிட்ருக்கேன். அதனால தான் ரொம்ப நாள் வீடியோவே போட முடியல. ஸோ நான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சோடனே ரெகுலராக வீடியோ வந்துடும். தினமும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எனக்கு இன்கம் டேக்ஸுக்கு புக்கே கிடையாது நண்பர்களே. லைப்ரரியில் பார்த்தா புக்கு கிடைக்கல. ஸோ அதனால் புக்கே இல்லாமல் எப்படி படிக்கிறதுன்றதை என்னை பார்த்து கற்றுக்கோங்க. சரி, நான் எப்படி படிக்கிறேன்றதை உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு டிப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரை கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணேன். கூகுளில் போய்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் நேமை போட்டு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சில லிங்க்ஸ்லாம் வரும். அதில் ஒரு லிங்க்கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கோட் நம்பர் கேட்கும். உங்கள் ஆல் டிக்கெட்டில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதுக்கு நேராக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அதிலே கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி இப்போ படிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் உங்கள் சப்ஜெக்ட் நேமை போட்டு டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா சம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்ஸ் எல்லாம் நான் எப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா யூடியூப் வீடியோவில் போய் நமக்கு என்ன சம்ஸ் தேவை, என்ன டாபிக் தேவைன்னு போட்ட உடனே அதுக்கு நிறைய வீடியோஸ் வருது நண்பர்களே. எல்லா வீடியோஸும் பார்த்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் படிச்சிட்ருக்கேன். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. ஸோ திங்கட்கிழமை எனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதனால் ரொம்ப பயந்தோம் அப்படின்னா படித்தது கூட மறந்து போயிடும். ஸோ அதனால் நான் பயப்படாமல் இப்போ படிச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நான் யூடியூப் வீடியோலாம் பார்த்து தான் படிச்சிட்ருக்கேன். புக்கு இல்லாதவங்க வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சில டிப்பெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்காமல் இருக்காதீங்க. படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் மினிட்டில் படித்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் கேப்பு. ஸோ டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து படிச்சிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் செமஸ்டர் நடந்துகிட்ருக்கும் தெரியும். ஸோ எல்லோரும் படிங்க, நல்லா படிங்க. நானும் இப்போ படிச்சிட்ருக்கேன். இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக எல்லோரும் எழுதுங்க. ஓகேவா? ஹாப்பியாக எழுதுங்க. கிளம்பும் போதே பயப்படாமல் கிளம்பணும் எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி எழுத போகிறோமோ நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு புக்கை திறந்து பார்க்காதீங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்காதீங்க. அதாவது அந்த எக்ஸாமுக்கு நம்ம கிளம்ப போகிறோம்ல, அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம படித்தது கூட மறந்து போயிடும். ஸோ என்னோடய குட்டி டிப்பு இது தான். எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் நல்லா படிங்க. எக்ஸாம் அன்றைக்கி எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்காதீங்க. ஸோ அப்போனா நமக்கு நிறைய மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் என்னோடய சின்ன அட்வைஸ். ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகுங்க. ஸோ இது என்னோட ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஸோ நானும் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணால் தானே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.